நம்ம திருவொற்றியூர்ல இப்படி ஒரு காலேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட் காலேஜுக்கு ஈக்குவலா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ காலேஜ்லாம் எப்படி இருக்கு, அண்ட் தென் இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம போய் கேட்கலாமா? வாங்க போலாம். ஹாய் மேம், குட் ஈவினிங். இந்த காலேஜோட பிரின்சிபலா இப்படி ஒரு காலேஜ் நம்ம திருவொற்றியூருக்கு வந்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? 2 words மேம். ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு பிரைவேட் காலேஜுக்கு ஈக்குவலா ஒரு அந்த கட்டமைப்போட லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், ஒரு 18 வகுப்பறைகள், எல்லா வசதிகளும், விளையாட்டு மைதானம், எந்த வசதி எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி எல்லா வசதியும் கூடிய ஒரு கல்லூரி, புதிய கட்டடம் திருவொற்றியூர்ல அமைந்ததுக்கு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய எம்எல்ஏ, தொகுதி எம்எல்ஏ சங்கரையா அவர்களுக்கும் சிறந்தார்ந்த நன்றியை மாணவர்கள் சார்பாகவும் கல்லூரி ஆசிரியர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்க பேராசிரியரா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் திருவொற்றியூர் தொகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இப்ப இந்த அரசோடைய முன்னெடுப்பால இங்க ஒரு அரசு கலைக்கல்லூரி வந்திருக்கு. இப்ப கட்டுற காலேஜஸ் எல்லாம் கூட இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். ஆக்சுவலா இது எங்களுக்கு ஒரு 10 வருடத்துக்கு மேல கனவு அப்படின்னு சொல்லலாம். இது எங்களுக்கு ஒரு கிடைச்ச வரப்பிரசாதமா நாங்க நினைக்கிறோம் சார். மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்போம் சார். இங்க நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. கம்ப்யூட்டர்ஸும் எங்களுக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால அங்கேயோட இங்க எங்களுக்கு பெஸ்டா இருந்திருக்கு. இங்க எங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ்லாம் நல்ல பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் செமினார் ஹால்ஸ் எல்லாம் இங்க எங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் எங்களுக்கு கிளீனா இருக்கு. கேர்ள்ஸா ரெஸ்ட் ரூம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ காலேஜ் பார்த்துட்டு வந்தோம். இந்த அளவுக்கு உள்ள இருக்கும் நாங்களுமே எதிர்பார்க்கல. ஸோ பயங்கரமா இருக்கு.